ஃபஸ்ட்டு டிஇ இஸ் பேரலல் டு ஓக்யூன்னு சொல்லியிருக்காங்க. டிஇ இங்கே இருக்குது. டிஇ இஸ் பேரலல் டு ஓக்யூ அப்படின்னா நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். பிஇ பை இக்யூன்னு எழுதலாமா? பிபிடியில் என்ன சொல்லியிருக்கோம்? பிபிடியில் this part divided by this part like someone sliding அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அப்போது இங்கே பிஇ பை இக்யூன்னு எடுத்துப்போம். பிஇ பை இக்யூ. ரைட் சைட் பார்த்தோம்னா பிடி பை டிஓ. இது என்ன தியரம் படி? பிபிடி தியரம் படி. ஸோ அதை சொல்லணும். ஓகேவா? பிபிடி தியரம் படி டிஇ பை டி இஸ் பேரலல் டு ஓக்யூவாக இருக்கனால பிபிடி தியரம் படி இதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஎஃப் இஸ் பேரலல் டு ஓஆர். அப்போ டிஎஃப் எங்கே இருக்குது? டிஎஃப் இங்கே இருக்குது. ஓஆர் இங்கே இருக்குது. அப்போனா இது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இங்கே என்ன? பிடி பை டிஓ. ரைட் சைடு எழுதிக்கிறேன், இது ரெண்டையும் சர்க்கிள் பண்ணுறதுக்கு வசதியாக. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பிஎஃப் பை எஃப்ஆர் இப்படின்னு எழுதிட்டோமா? இப்போது இது ரெண்டும் ஈக்குவல், ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ஈக்குவல் தான். பிஇ பை இக்யூ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்ஆர். சரி, பிஇ இக்யூ இங்கே இருக்குது, பிஎஃப் எஃப்ஆர் இங்கே இருக்குது. அப்படின்னா இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனல்னா இதை மீட் பண்ணுற இந்த லைன்ஸு பேரலாக தானே இருக்க முடியும். இது எப்படி? கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. நம்ம ஏற்கனவே பேரலல் லைனாக இருக்கிறத விட வச்சு ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னு சொன்னால் பிபிடி, ரிவர்ஸாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அதனால இது பேரலல் லைன் அப்படின்னு சொன்னால் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. அப்போது இந்த மீட் பண்ணுற பாயிண்ட்ஸு இஎஃப் இஸ் பேரலல் டு கியூஆர், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இஎஃப் இஸ் பேரலல் டு கியூஆர் எதை வச்சு சொல்லியிருக்கோம்? கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி வச்சு சொல்லியிருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல்.